ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துகளுக்காக வட்டமேஜை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் யார்? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. சால்வ் பண்ணிடலாமா? பாஸ், வீடியோ ரொம்ப முக்கியமானது, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட்டமலை சீனிவாசன், ஃபேமஸா தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொல்லுவாங்க. பிறந்த தேதி 7 ஜூலை 1859. ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கியவர் இவர். 1891 பறையர் மகாஜன சபையை உருவாக்கினார். 1893 இதற்கு பெயர் மாற்றப்பட்டு ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினார். இவர் நடத்திய முக்கியமான ஒரு செய்தித்தாள் பறையன். இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் 1926 ராவ் சாஹிப், 1930களில் ராவ் பகதூர், 1936 திவான் பகதூர். ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுரிமைக்காக B.R. அம்பேத்கருடன் இணைந்து லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் ரெட்டமலை சீனிவாசன். 1932 பூனா ஒப்பந்தம் B.R. அம்பேத்கர் மற்றும் காந்தியடிகளுக்கு இடையே நடந்த ஒரு முக்கியமான ஒப்பந்தம். அதில் பலர் கையெழுத்திட்டனர். அதில் ரெட்டமலை சீனிவாசனும் ஒருவர். 1939 இவருடைய சுயசரிதையான ஜீவிய சரித்திர சுருக்கம் வெளியானது. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, ரெட்டமலை சீனிவாசன். பாஸ், உங்களுக்கான கேள்வி, சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி எது? கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நிக்டோ IAS யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க.